பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலே நம் வீட்டிலிருந்தே கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆராதனைக்கு மீண்டுமாய் வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்குது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த சுமார் 2 வாரங்களாக நாம் முந்தி முடக்கப்பட்டிருந்தது போல நாம் வெளியே வர முடியாத தடை இருக்கிறது. எதற்காக என்றால் பாதுகாப்புக்காக. நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நன்றாக ஆயத்தமடைய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டும். தொத்து அது பரவுவதை எப்படியாவது தடுக்க வேண்டும். தொத்து நம்முடைய நாட்டை விட்டு உலகத்தை விட்டு போய்விட வேண்டும் என்ற பெரிய நோக்கத்துக்காக இந்த ஊரடங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஊரடங்கு மட்டுமில்லை, வீட்டில் அடங்கு. வீட்டில் நம்ம இருக்கணும். உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருப்பேன். நான் ஆதியாமத்தில் நோவா பேழை மூடப்பட்டது. பஸ்கா ஆசரித்த போது முதல் முறையாக யாத்ராமம் 12ஆம் அதிகாரத்திலே வீட்டை பூட்டி உள்ளே பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்புறம் புறப்பட்டார்கள். பூட்டி இருக்கும்போது தேவனுடைய கோபாக்கினை கடந்தது எகிப்தியர் மீது. ஏசாயா 26:20 நம்ம பார்க்குறோம். அது ஒரு வல்லமையான வசனம், பல முறை குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகவே இதை குறித்து நாம் ஒரு பக்கம் சந்தோஷப்படணும்னா, குடும்பமாய் அதிக நேரம் செபிக்க ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, இதை விட ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த வருகைக்கு முன்னால் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதலுக்கு முன் அடையாளமாக, முன் ஆயத்தமாக எல்லாருமே வீட்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் குடும்பமாய் ஃபோன்லேயும் நன்றாய் செபிக்க உற்சாகத்தை பெற்றிருக்கிறார்கள். கர்த்தரே அதை செய்திருக்கிறார். நம்முடைய சபையில் கூட ஒரு நாள் 3 முறை கர்த்தரே ஏவுதலை கொடுத்து, பலத்தை கொடுத்து ஊழியக்காரர்கள் ஃபோனில் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். நீங்களும் உங்களை கவனிக்கிற ஊழியக்காரரோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் அவங்களை விசாரிக்கலாம். ஆகவே இந்த நாட்களை நாம் முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாளின் ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு வெளிப்பட வேண்டும். நமக்கு வார்த்தை அருளப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெறும்போது உங்களுடைய வசனத்தை கொண்டு எங்களை உயிர்ப்பியும், ஆவியோடும் உண்மையோடும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பிதாவே உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கருத்தாய் ஜெயிப்பதற்கு விண்ணப்பத்தின் ஆவியை, மன்றாட்டின் ஆவியை எங்கள் மீது ஊற்றித்தார். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சபையின் சார்பிலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து உற்சாகமாக பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலா
உம் பேரன்பு உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே என் துணையானேன், உன் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானேன், உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உன் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உன் வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உயரமும் உன்னதமான எங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றும் என்றென்றும் ஆண்டவரே மாறாத எங்கள் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேர
அழியக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராவேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம், ஆண்டவரே நீர் நீதியுள்ள தெய்வம், ஆண்டவரே நீர் மகிமையுள்ள தெய்வம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபை நிறைந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது ஒரு 10 நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி நம்முடைய மன்றாட்டு செபங்களை நாம் ஏறெடுக்கிற இந்த வேளையிலே நின்று கொள்ளலாம் அல்லது முழங்கால் படியிட்டு செபிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் நாம் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கொரோனா நோய் தொற்று அதிகமாக பரவி வருகிறது. இந்த நோய் தொற்றை குறைக்கும்படியாக பலவிதமான நம்முடைய தமிழக அரசாங்கம் கட்டுப்பாடுகள் லாக்டவுன் விதித்து பல காரியங்களை செய்து வருகிறது. இதில் முதலமைச்சர் மற்றுமான அமைச்சர்கள் கடுமையாக உழைத்து வருகிறார்கள். புதிதாய் பொறுப்பேற்றிருக்கிற இந்த அரசாங்கம் அதிக முனைப்போடு கூட இந்த கொரோனா நோய் தொற்றை முற்றிலும் தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ண எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகிறார்கள். நாமும் அதற்கு இணைந்து ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வேளையில் கூட இந்த கொரோனா நோய் தொற்று முற்றிலும் ஒழிந்து போகும்படியாக இல்லாமல் போகும்படியாக செபிக்க இருக்கிறோம். மாத்திரமல்ல, மருத்துவமனைகளில் இருக்கிற ஒவ்வொரு கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களும் வீடுகளில் தனிமையில் இருக்கிறவர்களும் எல்லாரும் பூரண சுகம் பெற்று வீடுகளுக்கு திரும்பும்படியாக நாம் செபிக்க இருக்கிறோம். இந்த மருத்துவமனைகளில் இந்த நோயாளிகளோடு போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள், காவல்துறை, மீடியா போன்ற எல்லாருக்காகவும் நாம் செபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் உண்டாகும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்த விதமான இந்த சூழலில் அதிகமான பேர் நிறைய கட்டுப்பாடுகள் லாக்டவுனால் எந்த தொழிலும் நடக்காதனால நிறைய பேர் வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தமிழக அரசு நிறைய காரியங்களை செய்து வருகிறது. இன்னுமாக அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதபடி எல்லா தேவைகளும் அவளுக்கு சந்திக்கப்படும்படியாக நாம் எல்லாரும் சேர்ந்து செபிக்க இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோம். இல்லாத பட்சத்தில் முழங்கால் படியிட்டு நாம் செபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, இரக்கங்களை பிதாவே, எங்கள் ஆண்டவரும் போதகரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற தெய்வமே இயேசுராஜா, இந்த வேளையிலே இந்த கொரோனா நோய் தொற்று எங்களுடைய தமிழகத்தை விட்டு தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அழிந்து போகும்படியாக இல்லாமல் போகும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோங்க. தாவே, நீர் சர்வ வல்லவர், யெகோவா ராப்பா, எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசுவே, நீரே கிருபையாய் இறங்கி சுவாமி தகப்பனே, இந்த நோய் தொற்று
தொற்றுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கேட்டு செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் நீட்டப்பட அன்றைக்கு தாவீது நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்த போது ஆண்டவரே தூதனுக்கு கட்டளையிட்ட தேவன், ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தை எங்களுடைய தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே அநேகருடைய உயிரை எடுத்து கொண்டிருக்கிற இந்த நோய் தொற்று இல்லாமல் முற்றிலும் அழிந்து போகத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இரண்டாவது அலையிலேயே இப்படிப்பட்ட சூழ்நிலை, மூன்றாவது அலை வருகிறது என்று சொல்கிறார்கள். இந்த மூன்றாவது அலை வரக்கூடாதபடிக்கு தேவனுடைய கரம் தடுத்து ஆட்கொள்ள ஆண்டவரே இந்த இரண்டாவது அலையும் முற்றிலும் முடிவு பெற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. தேவன் வல்லமையாயிருந்து கிரியை செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். மாத்திரமல்ல, இந்த மருத்துவமனைகளில் இருக்கிற நோயாளிகள் மற்றுமான வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் சுகம் பெற்று வீடுகளுக்கு திரும்பும்படியாக நாம் செபிக்கலாம். அப்பா பிதாவே, எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறவரே, மருத்துவமனைகளில் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உம்முடைய கரத்தினால இன்றைக்கே தொடப்படும்படியாக, வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட எல்லாரும் அற்புதமான உம்முடைய ஆச்சரியமான உம்முடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. தகப்பனே, உம்மால ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் சுவாமி. இன்றைக்கே இந்த நோய் தொற்று முற்றிலும் நீங்கி போக எல்லாரும் ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே கூட்டமாக ஆண்டவரே சுகம் பெற்று வீடுகளுக்கு திரும்பத்தக்கதாக, மருத்துவமனைகள் அனைத்தும் ஆண்டவரே நோயாளிகள் இல்லாத, இந்த கொரோனா நோயாளிகள் இல்லாத மருத்துவமனைகளாய் மாறத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டி கேட்டு ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்திலேயே நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். மாத்திரமல்ல, இந்த மருத்துவமனைகளில் இருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றுமான தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்களுக்காக நம்ம அந்தாடி செபிக்கலாம். அப்பா பிதாவே, எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறவரே, இயேசுராஜா, இந்த கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களுடைய மருத்துவர்களை நினைக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எல்லாரும் மிகுந்த ஆண்டவரே கர்த்தாவே உதாரணத்துவத்தோடு ஆண்டவரே மிகுந்த சமூக சேவையோடு கூட மனதில் உறுதியோடு கூட ஒவ்வொரு பேஷண்டையும் கவனித்து வருகிறார்கள். செவிலியர்கள் கவனித்து வருகிறார்கள். ஆண்டவரே சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் முன்னெடுக்கிறாங்கப்பா. கர்த்தாவே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க இரட்டிப்பான பலத்தை தந்து காத்துக்கொள்ள, அவர்களுக்கு இந்த நோய் தொற்று பரவாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டி கேட்டு செபிக்கிறோங்க தாவே. அதுபோல காவல்துறை, மீடியா, முன்கள பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த மரித்தவர்களை ஆண்டவரே கர்த்தாவே அடக்கம் பண்ணுகிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அவர்களுக்கு வேண்டிய பலனை தாங்க கர்த்தர், அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோங்க தாவே. தேவனே, நீரே பெரிய காரியங்களை செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய கிருபை கூடந்து வல்லத்தை கேட்டு செபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். மாத்திரமல்ல, இந்த சூழலில் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, வேலை இழந்திருக்கிறாங்க, நிறைய பேர் கடனில் இருக்கிறாங்க, நிறைய பேர் சாப்பாட்டுக்கான ஒவ்வொரு நாள் பிழைப்புக்கான காரியங்களையெல்லாம் இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தாமே எல்லா விதத்திலும் போஷித்து காப்பாற்றி உடுத்து வைக்கிற தேவன் உதவி செய்யும்படியாக நாம் மன்றாடி செபிக்கலாம். அப்பா பிதாவே, எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறவரே, இந்த லாக்டவுனால் ஆண்டவரே கர்த்தாவே தொழிற்சாலைகள் இயங்காதனால ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே நிறைய பேர் ஆண்டவரே வேலை இழந்திருக்கிறாங்கப்பா. பள்ளிகள் செயல்படவில்லை ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே இல்லாதபடி இருக்கிறதுனால ஆண்டவரே திருவோரங்களில் கடை வைத்திருக்கிறவர்கள் மற்றுமான ஆண்டவரே கர்த்தாவே மற்ற வேலைகளை சார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும்படியாக இன்றைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் ஆண்டவரே முனைப்போடு கூட எல்லாருக்கும் உதவிகளை செய்து வருவதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்ததாமே சுவாமி இந்த வாழ்வாதாரங்களை இழந்து வேலை இழந்து ஆண்டவரே பலவிதமான கஷ்டத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக அவருடைய தேவைகளை அனைத்தையும் கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் சந்தித்து கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. தேவன் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்திலேயே நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். இன்றைக்கு பள்ளிகள் கல்லூரிகள் செயல்படாததுனால அநேக பிள்ளைகள் வீடுகளில் இருந்து அதிக மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த
மாதிரி செல்ஃபோன் மீடியா இந்த மாதிரி காரியங்களை அடிமைப்பட்டு போகிறாங்க. இந்த காரியங்கள்லேருந்து சீக்கிரத்தில் நமக்கு விடுதலை உண்டாக எல்லாரும் விடுதலையோடு கூட பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்லும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, எங்களுடைய கர்த்தாவே, தமிழ்நாட்டில் அன்றரை சீக்கிரத்தில் இந்த கொரோனா நோய் தொற்று தீர்ந்து போகிறதுனால பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் செயல்படும்படியாக தேவனே, பிள்ளைகள் எந்த அன்றரை அழுத்தம் இல்லாதபடி பள்ளிகளுக்கு செல்லும்படியாக சீக்கிரமாக காரியங்களெல்லாம் கர்த்தர் கைகுடி வரப்பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோங்க. தாவே தேவன் தாமே பெரிய காரியத்தை செய்யும்படிக்காய் செபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்திலேயே வேண்டி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற இந்த புதிய அரசாங்கத்துக்காக, நம்முடைய முதலமைச்சருக்காக, மற்றுமான அமைச்சர்களுக்காக, மற்றுமான எதிர்க்கட்சியில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குழு, அதுவும் அந்த கொரோனா நோய் தொற்று நீங்கும்படியாக உழைத்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறவரே, ஏசப்பா, இந்த வேலை எங்களுடைய தமிழக முதலமைச்சருக்காய் ஜெபிக்கிறோம். அதுபோல் கர்த்தாவே, மற்ற அமைச்சர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எதிர்க்கட்சி குழுவினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எல்லாரும் கடுமையாய் உழைத்து வருகிறார்கள். அவளுக்கு வேண்டிய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடும். இந்த நோய் தொற்று அவர்களுக்கு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். எல்லா விதத்திலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, பரிபூரண ஆண்டவரே கர்த்தாவே கிருபை ஆண்டவரே, உம்முடைய ஞானம் அவளுக்கு விளங்க கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீரே கர்த்தாவே கூட இருந்து அவளை ஆசீர்வதித்து எல்லா விதமான இரட்டிப்பான பலன் சத்துவத்தை கொடுத்து நீர் வழிநடத்த கேட்டு ஜெபிக்கிறோம். சகலத்தை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை குறித்து படித்தோம். இன்றைக்கு நாம் லூக்கா சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் கையில் பைபிள் வச்சுருக்கீங்களா? பைபிள் எடுங்க, பைபிளை திறக்கணும். எப்படி உட்காந்துருக்கீங்க? ஆலயத்துக்கு போகிற மாதிரி நல்லா ஆயத்தப்பட்டு ட்ரெஸ் பண்ணி பயபக்தியோட எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால் உங்களை பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் என்னை பார்க்கலாம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்பது தேவைகளை மட்டுமல்ல, நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறார். ஆகவே தேவ பிரசனத்தை பற்றிய ஒரு உணர்வு தேவை. காட் கான்ஷியஸ்னஸ். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆலயத்தில் இத்தனை ஆண்டுகள் நாம் ஆராய்த்தோம், வசனத்தை கேட்டோம். ஒரு வருடத்துக்கு மேலாக நாம் ஊரடங்கில் இருந்தோம். படிப்படியாய் தளர்த்தப்பட்டது. மீண்டும் 2ஆம் அலை 3ஆம் அலை எழும்பி தாக்கப் போகிறது என்று கேள்விப்படுகிறோம். ஊக்கமாய் விடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அவர்களை அதிகமாக அடித்து கொண்டு போகிறது. அருமையானவர்களே, இது ஆழமாய் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு உண்மை. நாம் சுற்றிலும் பார்ப்பது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நமக்கு அறிமுகமான சொந்தக்காரரான அல்லது ஊழியத்திலே தெரிந்த அநேகர் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். அநேக மரணங்களை நாம் இப்பொழுது கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக நிச்சயமாக கேள்விப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தை, உங்களுடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். வேத வசனத்தை தான் நாம் சார்ந்திருக்கணும். அதுதான் நமக்கு நங்கூரம் போல் இருக்கிறது. இதை நன்றாக அறிந்திருந்தோம் என்றால் மற்றவர்களுக்கு நாம் நம்பிக்கையும் ஆறுதலும் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேச முடியும். இன்றைக்கி லூக்கா 7ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க. 88ஆம் பக்கம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 88ஆம் பக்கம். இப்படி சொல்லப்படும் போது பயபக்தியாக நீங்கள் பைபிளை கையில் வச்சுக்கணும். பிள்ளைகளையும் எடுத்து பார்க்கணும், அவங்களையும் எடுத்து பார்க்க சொல்லணும். பிரசங்கம் கேட்குறது ஏதோ அப்படி மழையில் நனைஞ்ச மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. பருகணும். வேதம் நமக்கு ஆவிக்குரிய உணர்வு.
அதை நன்றாக சிலர் சாப்பிடுகிறதை நாம் கவனித்திருப்போம். எவ்வளவு ரசித்து சுவைத்து அவங்க சாப்பிட்றத பார்த்தாலே நல்லாயிருக்கும். அதை போல் தான் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது ரொம்ப ஆர்வம், வாஞ்சை, எதிர்பார்ப்பு. கர்த்தர் என்னோட பேசணும், கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தரணும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கணும். இப்பொழுது நான் உங்களுடைய தேவைகளுக்காக செபிக்கிறேன். ஆயத்தப்படுங்கள். அன்பின் தகப்பனே, அருமையாய் கொடுத்திருக்கிற சபை மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் பல இடங்களில் இருக்கிறார்கள், இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும். அவர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக முதலாவது செபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே எழுப்புதலை தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நேசிக்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க, ஆண்டவரே நீர் ஆவிக்குரிய காதுகளை, செவிகளை திறந்தருளும். முழு மனதோடுமை நேசிக்க உதவி செய்யும். பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பியலும். வல்லமை, வார்த்தை, வெளிப்பாடுகள், விடுதலை கர்த்தர் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். வரங்களை ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். செப கிருபையை தார் ஆண்டவரே. குடும்பமாய் செபிக்க, பிள்ளைகளாய் செபிக்க தேவன் கிருபை தார். வரப்போகிற எழுப்புதலுக்கும் அதை அடுத்து வருகின்ற ஆண்டவருடைய வருகைக்கும் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கட்டும். இந்த நாட்களிலும் அநேக மரண செய்திகள், துர்செய்திகள், ஆண்டவரே கோவிட் பாசிட்டிவ் என்று கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே எல்லாரையும் திடப்படுத்தும், பலப்படுத்தும். உம்முடைய வல்லமை அவர்களை ஆண்டு கொள்ளட்டும். ஆண்டவர் என்ன நடந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன் என் பலனாகிய கர்த்தர் என்று இந்த ஆண்டிலே நாங்கள் யோசித்தோம். ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும். அதிக நேரம் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை தாரும். ஒருவரும் நேரத்தை, வாய்ப்பை வீணாக்கி விடாதபடி காத்துக்கொள்ளும். ஒருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிக்கிறோம். அற்புதமாய் சந்தித்தரும். அன்று ஒவ்வொருவருடைய குடும்ப தேவைகளுக்காக செபிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் சமாதானம் கொடுக்கப்படட்டும், சமாதானம் பெருகட்டும். அன்று ஒவ்வொருடைய சரீர தேவைகளுக்காக செபிக்கிறோம். பூரண சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. அன்றைய கஷ்டமான சூழ்நிலையில் உள்ள குடும்பங்களிலே போராடி கொண்டிருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற அநேக மக்களை நினைக்கிறோம். கர்த்தர் கண்ணீரை துடைத்து பலப்படுத்தி சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி இயேசு தங்கும் வீட்டில் என்ற அந்த வார்த்தையை வைத்து செபிக்கிறோம். உடைய வல்லமை பிரசன்னம் அருளப்படுவதாக இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் பதிலை எதிர்பார்த்து காத்திருங்கள். எல்லாருக்கும் எழுப்புதல் தேவை. 88ஆம் பக்கம், லூக்கா 7. இன்றைக்கி நீங்களும் என் கூட சேர்ந்தே பார்க்க போகிறீங்க. நல்ல கவனமாக சத்தமாக வாசிங்கன்னா நீங்கள் சத்தமாக வாசிக்கணும். முதலாவது பாருங்கள், என் கூட திருப்பி பாருங்கள். அடுத்த பக்கத்தை திருப்புங்க. 90ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 50 வசனங்கள் இருக்குது. இப்படி தான் முதல்ல ஒரு அதிகாரத்தை முதல்ல இப்படி பார்க்கணும். பார்த்துட்டு வாசித்தோம்னா நம்ம வாசிக்கிறதே ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று வாசிக்க வேண்டும். இன்றைக்கி வாசிடலாம், வாசித்து விட்டுரு. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா வாசித்து விட்டுருன்னு யோசித்தா அது போயிடும். ஏதாவது ஆண்டவர் என்கிட்ட பேசணும். ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும். பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை. அதை பற்றி இன்றைக்கி படிக்க போகிறோம். முதல்ல அதை சுட்டி காட்டுறேன். அந்த அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து அதன் மூலமாக தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று அறிந்து கொள்வோம். 7:7 பாருங்கள். 7:7 அதிகாரம் எண் 7, வசனம் எண் 7. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா? 100 சொன்ன வார்த்தை, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, தகுதியாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். சில சமயத்தில் செய்தியில் ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்குன்னு சொல்லுவார். அந்த வார்த்தை உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே அந்த வார்த்தை, அது சின்ன சொற்றொடர் அல்லது ஒரு வெளிச்சமாய் தோன்றுகின்ற கருத்து, அதன் வாயிலாகத்தான் நாம் ஆவிக்குரிய போஷிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இனிமேல் இதை மறக்கவே கூடாது. என்னன்னா, லூக்கா 7:7 ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இதே சம்பவம் சற்று சுருக்கமாக மத்தேயுவில் படிக்கும். அது மத்தேயு 8:8. பார்த்தீங்கன்னா ஈஸியாக வச்சுக்கலாம். மத்தேயு 8:8, லூக்கா 7:7.
உங்களுக்கு மறந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த பக்கத்தை பாருங்கள், 88 இருக்குது பார்த்தீங்களா, 8:8 மத்தேயுன்னு பக்கத்தே எழுதிக்கலாம். மறக்கவே மறக்காது. ஏன்னா வேதத்தை வாசிக்கிறதே மறக்கக்கூடாதுன்றது தான் வாசிக்கணும். வாசிக்கிறேன் மறந்து போகுதுன்னு நினச்சோன்னா மறந்து போயிடும். நான் மறக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மறக்காமல் நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். ஆண்டவரோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நெருக்கமாக வாழணும். இந்த மத்தேயு 7:7 நமக்கு தெரியும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 7:7 அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கணும். அப்போ தான் இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கணும். இப்போ முதல் 10 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், சத்தமாக வாசிக்கணும். நீ நல்லா சத்தமாக வாசிங்கன்னா சில சமயத்தில் வீட்டில் டென்ஷனான டைமில் நீங்கள் கத்த மாட்டீங்க, ஆத்திரமாக பேச மாட்டீங்க. ஏன்னா வசனத்தை சத்தமாக வாசிக்கும்போது நமக்குள்ளே இருக்க பாவ சுபாவங்கள், ஆத்திரங்கள் எல்லாம் சொஸ்தமாகுது, குணமாகுது. சில சமயத்தில் சத்தமாக அழுத்தமாக பேச வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே கூச்சல், குழப்பம், சத்தம், சபித்தல் தான் இருக்கும். விசுவாசிகள் வீட்டில் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மென்மையானவங்களா, நீங்கள் பொறுமை உள்ளவங்களா, பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும்னு தான் தேவனுடைய சித்தம். இப்போ வாசிக்க போகிறோம் 1-10. அதோட முதல் பத்தி முடியுது. 2வது பத்தி மறுநாளிலே பார்த்தீங்களா, அது 11-17 வரை. அப்புறம் 18-35 வரை ஆண்டவராய் இயேசு யோவான் ஸ்நானனை பற்றி பேசுகிறார். 4வது பரிசேயன் ஆண்டவராய் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறான். சீமோன் அவன் பேர். அப்போ பாவியான ஒரு ஸ்திரீ பெண் இயேசுவிட்ட வந்து தன்னை தாழ்த்தி கண்ணீர் விட்டு கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து விலையேற பெற்ற தைலத்தை பூசினாள். படிச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டு போகிறதில்ல, அப்புறம் தொடர்ந்து யோசிக்கணும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நிறைய நேரம் கிடைக்கும், அடிக்கடி யோசிச்சு பார்க்கணும். இப்போ காலையில் இந்த செய்தியை கேட்டோம் அல்லது பகலில் கேட்ட உடனே அப்படி அடுத்து பாரு என்ன வேலை செய்யும் அப்படி யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் செய்யணும். திருப்பி 1 மணி நேரம் கழித்து என்ன படித்தோம், மறந்த மாதிரி தெரியும், திருப்பி பார்க்கணும், திருப்பி யோசித்து பார்க்கணும். இப்போ 7ஆம் அதிகாரத்தில் 4 சம்பவங்கள், 4 பத்திகள், உரையாடல்கள், 7ல் 4 இருக்குது. அது முதலாவது நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சுகமாதல். 2வது நாயனூர் விதவையின் வாலிப மகன் மரித்து போனவன், அவனை இயேசு உயிரோடு எழுப்புகிறார். 3வது யோவான் ஸ்நானனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா அவர் காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொலை பண்ணிடுவான் ஏரோது அப்படின்னு தெரியும், சோர்ந்து போயிருந்தார். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவரை உற்சாகப்படுத்தி அவரை பற்றி மேன்மையாக பேசுகிறார். 4வது அது பரிசேயன் வீட்டில், அவன் பேர் சீமோன், பரிமள தைலம் கொண்டு வந்து பூசின அந்த பெண்ணை பற்றி, அந்த பெண்ணுடைய பெயர் மகதலேனா மரியாள். வியாழக்கிழமை, பெரிய வியாழக்கிழமை நடந்தது. லாசரு மார்த்தா மரியாள், அந்த மரியாள். இங்கே கொடுக்கப்படுற சம்பவம் லூக்காவில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த 10 வசனத்தை படிக்க போகிறோம். நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்களா, நின்றுட்டு வாசிக்கலாம். 10 வசனம் தான் சத்தமாக. என்னென்னா இயேசுவே நின்று வாசித்தார்னு பார்க்குறோம். லூக்கா 4:16. எந்திரிச்சிட்டிங்களா? பயபக்தியாக கர்த்தருடைய வசனத்தை கையில் வைக்கும்போது ஒரு சின்ன நடுக்கம் இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. நாம் கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் நியாய தீர்ப்பு. மறந்துடாதீங்க. எந்திரிச்சு நிற்கிறீங்களா? நல்ல சத்தமாக அன்போட பயபக்தியோட வாசிங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான்,
நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வர என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ வாசித்த பிறகு என்ன வாஸ்தவம் அப்படின்னு பார்க்கணும். எந்த ஊரில் நடந்தது? வசனம் 1 பாருங்கள். கப்பர்நகூம் இஸ்ரவேலின் வடப்பகுதியிலே கலிலேயா கடலுக்கு அருகே மேற்கு புறத்திலே இருக்கிற ஒரு முக்கியமான பட்டணம், கடற்கரை பட்டணம். அங்குதான் ஆண்டவர் முதலாவது ஊழியத்தை ஆரம்பித்தார். அங்கு நூற்றுக்கு அதிபதி என்றால் என்ன? 100 பேருக்கு அவர் அதிகாரி. அதான் நூற்றுக்கு அதிபதி. அந்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டில் யூத மக்கள் இருந்தாங்க. அவர்கள் ரோம ஆட்சிக்கு கீழே இருந்தாங்க. இந்த ரோமர் ஆட்சியில் ஆர்மி ரூல், நம்ம ஆர்மி ரூல்னு சொல்லுவோம்ல, இராணுவ ஆட்சி, அதை போல தான் இருந்தது. மத சம்மந்தமானலாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இராணுவ ஆட்சி கீழே தான் இருந்தாங்க. ரோம் பட்டணத்திலேருந்து தான் முக்கியமான அதிகாரம் வரும். அதை கவனிக்கிறதுக்காக வைக்கப்பட்டவர்கள். அவங்க ஒரு டிஎஸ்பி மாதிரி அல்லது ஒரு அதிகாரி, பெரிய அதிகாரி. நூற்றுக்கு அதிபதினா எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். நிறைய யூத மக்களுக்கு அவரை பிடிக்காது. ஏன்னா தேவையில்லாதெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்களை கண்டாலே பயமாக இருக்கும். அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி உணர்ச்சிலாம் இருக்கும். ஆனால் உண்மையிலே அவங்க மூலமாக தான் ஒழுங்கும் கட்டுப்பாடும் காக்கப்படுகிறது. அவங்க மென்மையானவங்களும் இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இங்கே பாருங்கள், பைபிளில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. நூற்றுக்கு அதிபதியை பற்றி கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் வசனத்தில் நூற்றுக்கு அதிபதின்னு இருக்குது. 6ஆம் வசனத்தில் நூற்றுக்கு அதிபதின்னு இருக்குது. அவருடைய வீட்டில் ஒரு தேவை இருக்குது. இந்த நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் இருக்கு. பொதுவாக நம்ம வீட்டில் உதவி செய்கிறவங்க இல்லை சாதாரண வேலைகளை செய்கிறவங்கள கீழாக யோசிப்போம். அவங்கள யாருமே ஃப்ரெண்டுன்னு நினைக்க மாட்டோம். கனிவாக பேச மாட்டோம். அப்படி தான் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் டோன். ஆனால் பாருங்கள், இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை அறியாதவர். அவர் ஒரு போர்ச்சேவர்களுக்கு அதிகாரி, 100 போர்ச்சேவர்களுக்கு ஒரு அதிகாரி. இப்போ நூற்றுக்கு அதிபதி பற்றி எங்கெல்லாம் வருதுன்னு யோசிச்சு பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு தொங்கும்போது இயேசுவை பற்றி சொல்லி அறிக்கையிட்டார். அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்ற நூற்றுக்கு அதிபதி. அவங்கெல்லாம் யூதர் அல்ல, அவங்க ரோம் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க தான் அதிகாரத்தில் வைக்கப்பட்டவங்க. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன். பாருங்கள், அவ்வளவு அதிகாரம். ஒரு மாதிரி பெருமையாக ஒரு மேட்டுமையோடு தான் காணப்படுவாங்க. அப்போ தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் அவருக்கு ஒரு வேலைக்காரன் ரொம்ப நெருக்கமான பிரியமான வேலைக்காரன். நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை வேலை நிமித்தமாக நமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மக்களை எப்படி யோசிக்கணும்? வேலை வாங்குகிறோமா அல்லது விரட்டுறோமா? பிரியமான வேலைக்காரன். நூற்றுக்கு பாருங்கள், ஒரு வேலைக்காரனை கூட நேசித்தார். அதாவது அதிகாரத்தை செலுத்துகிறவங்களும் அன்பாக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய உள்ளத்தில் பேசலாம். ஒருவேளை மற்றவங்களை நீங்கள் கீழே யோசிக்கலாம், உங்களை மேலே யோசிக்கலாம். அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. நெருக்கமாக உங்களோட சேர்த்து யோசிக்கிறது மிக முக்கியம். வேலையின் காரணமாக, பொறுப்பின் காரணமாக
நீங்கள் அழுத்தமாக ஒரு கட்டளை கொடுக்கலாம், அது வேறு. ஆனால் இங்கே பாருங்கள், 100க்கு அதிபதிக்கு பிரியமான வேலைக்காரன், அவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அங்கே தான் பார்க்குறோம் 3ஆம் வசனத்தில், இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, யாரோ சொல்லியிருக்காங்க, அப்போ தான் ஊழியத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஊழியத்தின் ஆரம்பத்தில் நடந்த மாதிரி தெரியுது. மத்தேயுல 8ஆம் அதிகாரத்தில் வருது, இங்கே லூக்காவில் 7ஆம் அதிகாரத்தில் வருது. அவன் கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்த்ததில்ல. எப்படி யோசிக்கிறேன்னா, யாரோ ஒருத்தர் 100க்கு அதிபதிக்கு சொல்லியிருக்கிறாங்க, அவர் பெரிய அதிகாரி, அவர் ரொம்ப அன்பானவர் போல தெரிகிறது. ஆகவே யாரோ ஒருத்தர், உங்கள் வேலைக்காரனுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டீங்க, ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, அவர்கிட்ட கூப்பிட்டு போனீங்கன்னா சோமாயிரும். அவர்கிட்ட கூப்பிட்டு போகக்கூடிய அளவில் கூட அவன் இல்லை, மரண அவஸ்தை. டாக்டர் சொல்லுவாங்க 2 நாள் தான் டைம்னு, ரொம்ப ஐசியூவில் வைக்க வேண்டியது, ஆக்சிஜன் வெண்டிலேட்டரில் போட வேண்டியது, அதான் மரண அவஸ்தை. அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ 100க்கு அதிபதி கேட்குறார். பாருங்கள், யூத மூப்பர்கள் அவங்க கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அவர், இந்த மனுஷன் அதிகாரம் இருந்தாலும், அவர் சொல்கிற வார்த்தையிலே தெரியுது, அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் அன்பாக இருந்தார். அவருக்கு வேலைக்காரன் பிரியமாக இருந்தார், சிநேகிதனாக இருந்தார். அவங்க யூத மூப்பர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் போய் சொல்லுங்கள், இயேசுகிட்ட சொல்லுங்கள், அவர்கிட்ட ரபிகிட்ட போதகிட்ட சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கு வந்தால் வேலைக்காரன் சோமாயிருவான். அவங்களும் பாருங்கள், 100க்கு அதிபதி பொதுவாக விரும்பாதவங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி பாருங்கள், அவர் என்ன செய்கிறாருன்னா, 5ஆம் வசனம் என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான். பிரைஸ் காட். யூத மக்களை ஆட்சி செய்ய, ஒழுங்கு கட்டுப்பாட்டை கவனிக்க அதிகார தோரணையில் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு அதிகாரி யூத மக்களை நேசிக்கிறார். ஆண்டவருக்கு யாரை எங்கே வைக்கணும், எப்படி செயல்படுத்தணும் நிச்சயமாக ஆண்டு அறிந்திருக்கிறார். 100க்கு அதிபதி யெகோவாகிய தேவனை அவர் நம்பின மாதிரி தெரியல, ஆனால் இயேசு யாருன்னு கேள்விப்பட்டார். யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை ஒரு போர்ச்சவர் சொல்லியிருக்கலாம், அல்லது அவருக்கு அறிமுகமானவங்க சொல்லியிருக்கலாம். அதனால்தான் இயேசுவை பற்றி சொல்லுவது மிக முக்கியம். ஊழியம் செய்வது என்றால் பெரிய ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் அல்ல. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஒரு அதிகாரி, உங்கள் ஊரில் ஒரு முக்கியமான அதிகாரி ஒரு தேவையில் இருக்கலாம், நீங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடியது, நாங்கள் உங்களுக்காக ஆண்டவராக இயேசுவிடம் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கலாம், நான் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படி சொல்லலாம். அப்படி தான் அவர் கேள்விப்பட்டிருப்பார். கேள்விப்பட்டனால அவருக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் உருவாச்சு. இயேசுகிட்ட போனால் சரியாயிரும், ஆனால் கூட்டிகிட்டு போக முடியாது, வீட்டுக்கு வர்றதுக்கு கேட்குறாரு. அப்போ இதை சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு பாருங்கள் கூட போனார்ன்ருக்கு. ஒருத்தர் வந்து கூப்பிட்ட உடனே கூட போகிறார். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலையில் எந்த ஊழியக்காரங்களும் யாராவது கூப்பிட்டா என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. இப்போ நமக்கு ஊரடங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்துக்கு வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க, போயிடாதீங்க. ஏன்னா கடந்த சில மாதங்களிலே அப்படி போனவங்க நல்ல நோக்கத்தோடு போனாலும் தொத்து பாதித்து இறந்தே போயிட்டாங்க. விசுவாசி ஊழியக்காரங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அப்பொழுது இயேசு கூட போனார், இயேசு கூடவே போகிறார், வீடு வரைக்கும் போகிறார். பாருங்கள், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் சுகமாக்கும் விடுதலையை தரவும் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க, அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம மொபைல்லே கேட்டுருவோம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. வீட்டுக்கு சமீபமாய் போன போது 100 பேர் சொல்கிறார். அடாடா, அவர் ரொம்ப பெரியவர் போல் தன் சிநேகிதரை நோக்கி அவங்கள்ட்ட சொல்கிறார், நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இந்த இடத்த நீங்கள் பைபிளில் தாழ்மை அப்படின்னு எழுதிக்கலாம். தாழ்மை, இப்படி தான் நம்ம பைபிள் படிக்கணும், யோசிக்கணும். வாசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, வாசித்ததை நல்லா வாசிக்கணும், 20 முறை வாசிக்கணும். நான்லாம் 100கணக்கான இடம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் புரியுது. ஒரு இடம் வாசித்த ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அதில் பிரயோஜனமே கிடையாது. உட்காந்து உங்கள் உள்ளத்தை தொடர வர, உணர்த்தப்படுற வர, உணர்வடைகிற வர வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒரு பக்கம் நிறையா வாசிக்கணும், ஒரே பகுதியை நிறையா தடவை வாசிக்கணும். பாத்திரம் நல்ல தாழ்மை.
அப்புறம் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பார்த்தேன்னா என்னவில்லை. ரெண்டையும் சொல்கிறான் பார்த்தீங்களா. நூற்றுக்கு ரொம்ப வித்தியாசமான நூற்றுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிற வேண்டிக் கொள்கிறார். அந்த வேண்டிக் கொள்கிறத இவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறார். இதுதான் சொன்னாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், அது போதுன்னு தான் சொல்லி விட்டார். இந்த யூத மக்கள் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், வேண்டிக் கொள்ளும்படி. 4ஆம் வசனத்தில் பாருங்கள், வேண்டிக் கொண்டு. அப்புறம் பாருங்கள், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். நான் சொன்னதை சொல்லிவிட்றேன், நான் சொன்னதாக சொல்லுங்கள். இந்த 7:8 நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். கப்பர்நகூமில் இதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாரு, வீட்டுக்கு போகல, பக்கத்தில் வந்துட்டார், வீட்டு பக்கத்தில். அப்போ அவங்க சொல்கிறத கவனமாக கேட்குறாரு. ஏன் பைபிள் அடிக்கடி வாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, பைபிளை கற்றுக்கொள்கிறாங்க, வாசிக்கிறதோட கற்றுக்கொள்கிறவங்களுக்கு 2 ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒன்று அவங்களுடைய குணம் மாறிவிடும். இங்கே பாருங்கள், அதிகாரம் என்ற ஒருத்தர் எப்படி அன்பாக இருந்தார்னு பார்க்கணும். இயேசு எப்படி மென்மையானவராக, அவருக்கு பெரிய அதிகாரம் இருக்குது. சொல்லி விட்டவுடனே ஏன் நூற்றுக்கு போய் நேரம் வந்து கூப்பிடக்கூடாது அப்படிலாம் அவர் சொல்லு. இவங்க சொன்னவுடனே கூடியே போகிறார். இயேசு கனிவானவர், அவர் கரிசனை உள்ளவர். நீங்கள் கூப்பிட்டா உங்களோட அருகில் இருக்கிறவர், நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னால் அதை கவனித்து கேட்கிறவர். இயேசுவை பற்றி வேதத்திலிருந்து, முக்கியமாக சுவிசேஷங்கள்லேருந்து அதிகமாக அறிந்து கொள்ளலாம். இயேசு என்ற வார்த்தை எத்தனை முறை இந்த அதிகாரத்தில் வருதுன்னு சின்ன ஒரு கலர் பென்சிலில் நீங்களும் குறிச்சிக்கலாம். கோடு போட்டு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து செய்யலாம், குடும்பமாக செய்யலாம். என்னுடைய ப்ரோக்ராமில் அடிக்கடி சொல்கிறேன், டேட் டைம். நீங்கள் இதை கவனிக்கிறீங்களா? ஆமாம், பாஸ்டர் ஏதோ சொல்லிக் கொடுப்பார், நீங்கள் இழந்து போவீர்கள். வாய்ப்பை இழந்தால் முக்கியமானதை இழந்து விடுவீர்கள். நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்க நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சிகளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாசிங்க. ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலே ரொம்ப நேரம் நம்ம ஒன்றும் செய்ய முடியல, வீட்டில் தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் 2 முறை நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம். இது கருத்தாய் வேதத்தின் சத்தியத்தை உணவை ஊட்டுவதைப் போல தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எவ்வளோ நாள் தெரியாது. ஒன்று தெளிவாக நான் சொல்ல முடியும், ஹைலி அன்பிரடிக்டபிள். அதிகமாக ஒன்றுமே எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. திடீர்னு பெரிய மாற்றங்கள் வரலாம். ஒவ்வொரு நாளும் ஒருத்தருடைய மரணத்தை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். ஒரே ஒரு ஆயத்தம், தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை வசனத்தின் மூலமாய் அறிய வேண்டும். ஒன்று குணம் மாறுது. 2வது டிசர்ன்மெண்ட், சூழ்நிலையை, சம்பவங்களை கருத்தாய் கவனித்து டிசர்ன், அதாவது பகுத்தறிய ஆவிக்குரிய ஞானம் கிடைக்கிறது. ஆகவே தான் பைபிள் படின்னு சொல்கிறோம். இது இப்படி தான் எல்லாராலும் இப்படி படிக்க முடியாது, எல்லாராலையும் படிக்க முடியும். நீங்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை இழந்து விடாதீர்கள். வருத்தப்பட்டாலும் மீண்டும் கிடைக்காது. இந்த அதிகாரத்தை இன்றைக்கி ஒரு முறை முடிந்தால் முழங்கால நின்று படிங்க. நானும் படிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சாட்சியாக தீர்மானமாக சொல்கிறேன். முழங்கால நின்று பத்திரமாக கை வச்சு, 100க்கு அதிபதி எவ்வளோ விசுவாசமாக அன்பாக இருந்தான், இயேசுவை எவ்வளவா கனம் பண்ணினான். அவர் வர்றதுக்கு நான் பாத்திரனில்லை, நான் உங்களிடத்தில் வரவும் பாத்திரனில்லை. முதல்ல அவன் சொன்னதோடு அடுத்த ஸ்டெப் போயிட்டான். ஆனால் விசுவாசம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். மத்தேயு 8:8 ஒரு வார்த்தை சொல்ல கேட்டு மறக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறேன், யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க. இது சும்மா என்னுடைய விருப்பம் அல்ல, தேவன் கொடுத்த கட்டளை. நீங்கள் எத்தனையோ காரியத்தை பற்றி விசுவாசிகிட்ட பேசுகிறீங்க. நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அரட்டை அடிக்கிறதுன்னு, வீண் பேச்சு. இன்னும் கொஞ்சம் காலம்தான், இப்போயே ஆரம்பிங்க. இந்த தீர்மானம் எடுங்க. பாஸ்டர் பலமுறை சொல்லியிருக்காரு, இன்றிலிருந்து கேட்டதை ஃபோனில் யாருக்காவது சொல்லி கொடுப்பேன். ஏன்னா ஆண்டு முடத்தில் கொடுத்து மற்றவங்கள்ட்ட கொடுக்க சொல்கிறார்.
2 தீமோத்தேயு 2:2 படி நான் பேசுகிறேன். 2 தீமோத்தேயு 2:2. நீங்கள் கேட்டதை மற்றவங்கள்ட்ட சொல்லணும். எல்லா ஊர்க்கதையும் பேசுவாங்க, மற்றவங்களை பற்றி தீமையானதை பேசுவாங்க. விசுவாசிகள், சில ஊழியக்காரர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மற்றவரிடத்தில் பேசும்போது நாம் பாவம் செய்ய முடியாது, அவர்களும் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய மாட்டார்கள் நான் சொல்ல, பாவம் செய்யாமல் இருக்க ஒரு பலனை, வெளிச்சத்தை வசனம் நமக்கு தரும். இப்போ பாருங்கள், இதில் ஆண்டவர் 9ஆம் வசனத்தில் இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் ஆச்சரியப்பட்ட 1-2 சம்பவங்கள் இருக்குது. அதில் இது ஒன்று. ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார். சில ஊரில் மக்கள் விசுவாசிக்காதனால கொஞ்சம் துக்கத்தோடு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இங்கே விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்குறார். நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கலாம் விசுவாசத்தோடு. 100க்கு அதிபதியை போல விசுவாசம் எப்போ உருவாகும்னா, தேவனுடைய வார்த்தையை வாசித்து கொண்டே இருக்கும்போது அந்த வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்குறது. நான் ஏன் சத்தமாக வாசிக்க சொல்கிறேன்னா, சத்தத்தை கேட்கும்போது வேத வசனத்தை மனசுலையும் வாசிக்கலாம். சத்தத்தை கேட்கும்போது, நம்ம சத்தம் கேட்கும்போது நமக்குள்ள தேவனுடைய சத்தம் கேட்டு விசுவாசம் உண்டாயிரும். ஆகவே இந்த பகுதியை நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம். அந்த அனுப்பப்பட்டவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறான். இதுக்கு பேர் டிஸ்டன்ட் ஹீலிங். ஒரு இடத்த ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு இடத்த சொல்கிறார் ஆண்டவர். அவர் அந்த ஒரு வார்த்தை கூட சொன்ன மாதிரி சொல்லலை. அவர் நிச்சயமாக சொல்லியிருப்பார். ஆனால் அவர் பேசும்போதே அங்கே குணமாயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப தேவை. எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கில் இந்த பேண்டமிக்னால், கோவிட்னால், இந்த பெரும் தொத்துனால் ரொம்ப கஷ்டமான மரண அவஸ்தையில் இருக்காங்க. மரண பயத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீட்டிங்கு போக முடியாது, ஊழியக்காரங்க போய் ஜெபம் பண்ண முடியாது, விசுவாசி போய் ஜெபம் பண்ண முடியாது. நம்ம திருச்சபையாக இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் செபிக்கும்போது ஆங்காங்கு மக்கள் சுகமாவார்கள். பிரைஸ் த லார்ட். டிஸ்டன்ட் ஹீலிங் இப்போ நடக்கிறதுக்கு ஆண்டு இந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். நல்ல சாட்சிகளை கேட்போம். திடீர்னு சுகமாயிருச்சு, எங்களுக்கு இயேசுவே தெரியாது, சும்மா எங்கள் சொந்தக்காரங்க இயேசுவை நம்பினாங்க, அவங்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணோம், அப்படியே சரியாக போச்சு. டாக்டரே ஆச்சரியப்பட்டார். இப்பயே பல சாட்சி கேள்விப்பட்டோம். இந்த பகுதியில் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். நம்ம பார்த்த சத்தியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பர்நகூமில் நடந்தது. அதில் 100க்கு அதிபதியை பற்றி பார்த்தோம், வேலைக்காரனை பற்றி கவனித்தோம். யூத மக்கள், யூத மூப்பர்கள் 100க்கு அதிபதிக்கு சிநேகிதமாய் இருந்தார்கள். அவர்கள் 6ஆம் வசனத்தை பாருங்கள். 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி. 100க்கு அதிபதி ஒரு பெரிய ஆஃபீஸர், ஆனால் அவருக்கு அத்தாரிட்டி இருந்தது, அதிகாரம். அதை பற்றி தான் 8ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்கிறார். ஒரு வார்த்தை தான் சொல்ல கேட்குறார். ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும், வியாதிலாம் நான் போர்ச்சவர்கிட்ட சொல்கிற மாதிரி வியாதி போயிடும், போனால் வியாதி போயிடும், வானா சுகம் வந்துடும். ஆமேன். அப்போ பாருங்கள், அதனால தான் இயேசு 100க்கு அதிபதியை பார்க்கலை, அவர் சொன்னதை கேட்கலை, அவர் சொல்லி விட்டதை தான் கவனிக்கிறார். ஆனால் 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அவருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். பெரிய விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம். மத்தேயு 8:8 பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 8:10 இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்புறம் 13ஆம் வசனத்தில் பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, இது மத்தேயுல இருக்குது, லூக்கால இல்லை, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. ஆண்டவர் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, அவனுடைய விசுவாசத்தை பற்றி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, 100க்கு அதிபதி அங்கே வந்துட்டார் போல். அப்படி தான் பார்க்கணும். 2 பகுதியும் கம்பேர் பண்ணி பண்ணணும். இயேசு 100க்கு அதிபதிகிட்ட பேசினார், அதுவரை மூப்பர்கிட்ட பேசினார். இங்கே 100க்கு அதிபதிகிட்டே பேசுகிறார். நீ போகலாம், அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இயேசு பேசின இடத்துலேருந்து அப்படியே போகிறாங்க. போய் பார்த்தா அவன் சுகமாக இருக்கான். இந்த பகுதியை நீங்கள் திருப்பியும் படிக்கலாம். இன்னொரு முறை பக்தியாக நீங்கள் கையில் வச்சுக்க. நான் சொன்னதெல்லாம் யோசிங்க. நம்ம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? பெரிய ஆர்மி ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணலாம்.
வேலைக்காரர் அல்லது அறிமுகமானவங்களை யாராவது மரண அவஸ்தையில் இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இந்த மூப்பர் மாதிரி முக்கியமானவங்க திருச்சபையில் அவங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டாங்க. ஆண்டவர்கிட்ட நாம் பரிந்து பேசுகிறவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அதை செய்கிறார். நம்மகிட்ட சொல்லும்போது, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் கேட்குறார். ஓகே, இன்னொரு முறை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஒரு வாசித்தாச்சே, திருப்பி எதுக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இது பெரிய கிருபை. உட்கார்ந்து வாரே நான் கையில் வச்சு நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டதை யோசிக்கிட்டே வாசிப்போம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100 ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100 தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமென். இந்த அதிகாரத்தை இன்றைக்கி படிங்க. 4 பேரை சந்திக்கிறோம். சொல்லப்போனால் 4 பத்திகள் இருக்கிறது, 5 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தன்மைகள்லாம் இருந்துச்சு, விசுவாசம் எப்படி இருந்துச்சு. 100 அடுத்து நாயின் ஊர் விதவை, வாலிப மகன், ஒரே மகன் மரித்து போனான். இன்றைக்கி அதே மாதிரி நடக்குது நிறையா வீட்டில். ஒரே பொண்ணு, ஒரே பையன், கணவனை இழந்த அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும் கருத்தாக ஒவ்வொரு நாளும். 3வது யோவான் ஸ்நானனை பற்றி இயேசு பேசுகிறார். 4வது சீமோன், அவன் வீட்டில் ஒரு பெண் மகதலேனா மரியாள், பாவியான ஸ்திரீ என்று அறியப்பட்டவள், இயேசுவை நேசித்து அவருக்கு ஆராதனையாக கண்ணீரினால் நனைத்து தலைமயிரினால் துடைத்து தைலத்தை பூசுகிறான். நீ வாசிப்பார். அந்த 38ஆம் வசனத்தை ஒரு 5-10 முறை மெதுவாக வாசிப்பார். ஜெபம் பண்ணும். அன்பின் தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் விசுவாசம் தூண்டப்படட்டும். சோர்வாக இருக்கிறவர்களை கர்த்தர் திடப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நாயின் ஒரு விதவையான அம்மாவை போல இழந்து போனவர்களை கர்த்தர் அழாதே என்று ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே, இன்றைக்கு உடனே உயிர்த்தெழுதல் நடைபெறாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று பாவியான அநேக பெண்கள் வல்லமையாய் மனம் திரும்பி, ஆண்டவரை இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்ற சாட்சியை பெற உலகமெங்கிலும் கிரியை செய்யும். ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கிருபை விளங்கட்டும். பாடுபடுகிற விசுவாசிகள் ஊழியக்காரர்களை திடப்படுத்தும். இஸ்ரவேல் நாட்டிலே பயங்கரமான பாதிப்புகள், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் பாலஸ்தீன ஹமாஸ்க்கும் எத்தனையோ பேர் அழிந்து போகிறார்கள். இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனாலும் ஆண்டவரே, சமாதானத்துக்காக, இரக்கத்துக்காக, பாதுகாப்புக்காக செபிக்கிறோம். நீ வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்று அறிகிறோம். இன்னும் ஒவ்வொரு நாளும் அடையாளங்கள் மிகவும் தெளிவாய் காணப்படுவதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் உம்மை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தும். அது வரைக்கும் உமக்கு சாட்சியாக வாழ ஆண்டு அநேகரும் இடத்துல கொண்டு வர அவர்களுக்காய் பரிந்து பேச எழுப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்காய் காத்திருக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென்.